2 2 வார்த்தைகள வச்சு ஹிந்தி பேசிற முடியுங்களா? ஆமாங்க. கண்டிப்பா முடியும். 2 2 வார்த்தைகள வச்சு சென்டென்ஸஸ ஈஸியா ஃப்ரேம் பண்ண முடியும். அதன் மூலமா ஒரு கான்வர்சேஷன நம்மளால உருவாக்க முடியும். இந்த வீடியோவ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கொஸ்டின்க்கெல்லாம் ஆன்சர் கிடைச்சிடும். டெய்லி யூஸ் பண்ற சில சென்டென்ஸஸ் எல்லாம் நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவ லாஸ்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இப்ப பாருங்க, "கியா ஹுவா? கியா ஹுவா?" "கியா ஹுவான்னா என்ன ஆச்சு?" அப்படின்னு அர்த்தம். இதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம்? "குச் நஹி, குச் நஹி" அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஸோ இதே மாரி நீங்களும் உங்களுக்குள்ளயே கொஸ்டின்ஸ் கேட்டுக்கலாம். அடுத்து "கௌன் ஹை?" "கௌன் ஹை?" "கௌன் ஹைன்னா யாருன்னு அர்த்தம். இதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம்? "மை ஹூம்." நான் தான்ப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அதுக்கு "மை ஹூம்" சொல்லலாம். "வஹ் ஹை" சொல்லலாம். அவன் தான் அப்படின்னு சொல்லலாம். "யஹ் ஹை" சொல்லலாம். இவன் தான் அல்லது இதுதான் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து "கப் ஆயே?" "கப் ஆயே?" எப்ப வந்த? அதுக்கு தாங்க இந்த "கப் ஆயே." அதுக்கு எப்படி ஆன்சர் சொல்லலாம்? "அபி ஆயா, அபி ஆயா." இப்ப தான் வந்தேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன சொல்லலாம்? "அபி ஆயா" அப்படின்னு சொல்லலாம். "கியா சாஹியே? கியா சாஹியே?" இது ஒரு காமனான கொஸ்டினுங்க. நம்ம நம்ம டெய்லி லைஃப்ல நெறைய இடத்துல நம்ம இத யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து என்ன வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஸோ என்ன வேண்டும் அப்படிங்கிறதுக்கு "கியா சாஹியே" யூஸ் பண்ணலாம். அதுக்கு என்ன நம்ம ஆன்சர் சொல்லலாம்? "பானி சாஹியே, தூத் சாஹியே, கானா சாஹியே" இந்த மாரி பல ஆன்சர்ஸ நம்ம குடுக்கலாம். அடுத்ததாக "கௌன் ஆயா? கௌன் ஆயா?" கௌன் அப்படின்னா யாருன்னு அர்த்தம். கௌன் ஆயான்னா யாரு வந்தாங்க? அப்படின்னு கேட்கறதுக்கு கௌன் ஆயா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ணலாம்? மா ஆயி அம்மா வந்தாங்க. பெஹன் ஆயி தங்கச்சி வந்தாங்க. பாய் ஆயா அ பிரதர் வந்தாங்க. இந்த மாரி நெறைய ஆன்சர்ஸ நம்ம குடுக்கலாங்க. சாய் லோகே சாய் லோகே சாய்னா டீ, லோகேன்னா எடுத்துக்கிறியா அப்படின்னு அர்த்தங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தா டீ குடிப்பீங்களான்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதற்கு வந்து இன்ஃபார்மலா கேட்குறது வந்து ஃபார்மல் கிடையாதுங்க. இன்ஃபார்மலா கேட்கறதுக்கு சாய் லோகே அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு என்ன ஆன்சர் சொல்லலாம்? "हाँ लूँगा" இல்லாட்டினா "हाँ लूँगी" ஃபெமினைன் ஜெண்டரா இருந்துச்சுன்னா "हाँ लूँगी" அப்படின்னு சொல்லலாம். ஆமா எடுத்துக்கிறேன். இல்ல வேண்டாம் அப்படின்னா "नहीं लूँगा" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணலாங்க. எல்லாமே நீங்க கவனிங்க 2 2 வேர்ட்ஸ் தாங்க. எல்லாம் ஓகேவா? எல்லாம் கரெக்ட்டா போகுதா? அப்படின்னு கேட்கறதுக்கு "सब ठीक" அப்படின்னு சொல்லி கேட்கலாம். "सब ठीक" அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணலாம்? "हाँ ठीक" ஆமா. எல்லாம் கரெக்ட்டா தான் போகுது அப்படின்னு சொல்றதுக்கு, "ஹா டீக்" அப்படின்னு சொல்லலாம். "இப்ப கிளம்பலாமா?" அப்படின்னு கேட்கறதுக்கு, "அப் சலே" அப்படின்னு சொல்லி கேட்கலாம். "அப் சலே" அப்படின்னு சொல்லி கேட்டா, "இப்ப கிளம்பலாமா?" அதுக்கு, "ஹா சலோ." ஆமா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தங்க. இப்ப குயிஸ் டைம். வீட்டுக்கு போகலாமா? அப்படிங்கிறதுக்கு எப்படி கேட்கலாம்? "மந்திர் சலே, घर चले, विद्यालय चले." ஆன்ஸர கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.